உஷா. இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன். அப்போ இன்றைய நாள் நான் உங்களோட ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ரொட்டி ஒன்று சுட்டு காட்ட போகிறேன். அது ஏற்கனவே எல்லாருக்கும் சிலவளை தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலர் இருந்தால் அவர்கள் செய்து சாப்பிட்டு பார்த்து இன்பம் அடையட்டும் என்ற ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த ரொட்டியை வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலோட ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போவோம் வாங்கோ. அப்போ என்னென்ன தேவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அப்போ நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். சரி நாங்கள் வந்து இப்போ அந்த வித்தியாசமான முறையில் ரொட்டியை பற்றி நாங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்போ நான் வந்து மா எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு சுண்டு வெள்ளை மா எடுத்து வச்சேன், கோதுமை மா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெங்காயம் தெரியல, வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன். அப்படியே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், மற்றது அதுக்கு தேவையான மசாலா தூள்கள், உப்பு, அவ்வளவுதான் தேவைப்படும், தேங்காய் எண்ணெயும். அப்போ நாங்கள் வந்து இப்போ மாவை குழச்சி வச்சுட்டு நாங்கள் வெங்காயம் மிளகாய் வட்டி என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அப்போ மாவை பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் இதுக்குள்ளே சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம், எண்ணெய் கொஞ்சம் விட போகிறோம். இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டு எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரிக்கு குழைப்போம். அதை எண்ணெய் வந்து எல்லா மாவோடையும் நல்ல வடிவாக சேர்ந்துட்டு அடுத்த ஆட்டம் என்ன செய்ய போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உப்பும் தண்ணியும் வந்து உப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து உப்பை இதுக்குள்ள விட்டு குழைக்க போடணும், உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குழைக்கணும். பிறகு நல்லா தண்ணி கூடினா ரொட்டி வந்து குழைச்சி போடணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு குழைப்போம். வேணும்னு சொல்லிச்சுன்னா கிணக்க செஞ்சுட்டு அநியாயமாக ரியல் அதுக்கு அளவாக தான் செய்ய வேணும், உங்களுக்கு அளவாக. நாங்கள் வந்து நல்ல சொட்டு சொட்டு தண்ணியை விட்டு வடிவாக குழைச்சி எடுப்போம். இது நான் முதலொருக்கா செஞ்சு அப்படியே சொதப்பிட்டு அம்மா சொன்ன ஆட்டுக்கு போட்டுட்டு வீட்டை வந்து சாப்பிட வேண்டாம். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல பச்சையாக வந்துட்டு உள்ளுக்கு அவியவே இல்லை. நானும் அது சட்டி கருதுன்னு சொல்லி போட்டு ரக்கி போட்டேன். வெளியில எல்லாம் நல்லா கருகி வந்துட்டு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட அவியலை. சைட்டு பக்கங்கள் கொஞ்சம் இதாக வந்தது, நடுவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டும் அவியலை. அப்போ நான் இன்னொரு நாள் சூப்பராக அந்த ரொட்டி உருட்டுற கட்டையில் வச்சு நான் உருட்டியதுக்காக செஞ்சு பார்க்கணுன்றது நினச்சேன். நான் அப்போ இண்டைக்கு அதை செஞ்சு பார்க்குறேன். பாப்பா முண்டைக்காச்சும் நல்ல இதாக வருதாண்டு. நாங்கள் வந்து ரொட்டியை பிடிக்கிறதுக்கு தான் இருக்குது விஷயம். ரொட்டியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை மொத்தமாக பிடிச்சோம்னு சொல்லிங்கன்னா அது வந்து அப்படி உள்ளுக்கு அவியாமல் பச்சையாகவே இருக்கும். அதை நாங்கள் இதில் எண்ணெய்க்க போடாமல் சும்மா இதில் வைப்போம், தட்டில் வச்சு சுடுவோம். அந்த ரொட்டி எண்ணெயில் போடாமல் தப்பு ரொட்டி மாதிரி செஞ்சோம்னு செஞ்சோன்னா உள்ளுக்கு எல்லாம் நல்லா வேகிய வையும். இது எண்ணெயில் போட எண்ணெய் ஹீட்டுக்கு மழை வந்து அது கொதிச்சு போட்டு வெளியில் மட்டும் கறிக்கி போட்டு விட்டுரும். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மண்ணீரான் செய்ய போகிறேன், மெல்லிசா பிடிச்சி இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம். பாருங்க நெல் இதாக தான் வேண்டாம். ஒரு தடவை தான் ஒரு பிள்ளைய விடலாம், அடுத்த தடவை பிள்ளை வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இப்படி தான் செய்கிறது. நானுமே வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சேன். நான் இப்போ நல்ல இதாகத்தாம தான் நான் அவியலை, மற்றும்படி நல்லா இருந்தது. அப்போ சரிங்களா மாவு வந்து குழைச்சாச்சு. கொஞ்சம் வெளிப்பக்கங்கள் காயாமல் இருக்கிறக்காண்டி இன்னும் சொட்டு எண்ணெய் வந்து மேலால் கொஞ்சம் விட்டு உருட்டி வைக்க போகிறேன். சரி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக குழைச்சி எடுத்தாச்சு. இதை நாங்கள் இப்படியே வச்சுட்டு நீ அடுத்த கட்டம் உள்ளுக்குள்ளே வைக்கிற கறிக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம்.
சரி, நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்டா, வெங்காயம் உடைக்க போகிறோம். வெங்காயத்தை உடைச்சி கழுவி நல்ல வடிவாக வெட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய சீசன் மாதிரி வெங்காயம் எல்லாம் இப்போ காசியாக இருக்கும், பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயமே அது நாங்கள் தேடித்தான் பண்ணுறது பெரிய வெங்காயத்தை. ஏன்னு சொல்லி சொன்னால் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம்ண்டா அது நிறைய உடைக்க வேண்டி வரும், அதோட கஷ்டமாகவும் இருக்கும். சின்ன வெங்காயத்தை அவசரத்துக்கு உடைச்சி எடுக்கல. அது இது கொஞ்சம் பெரிய வெங்காயங்கள் இருந்தால் மிளகு கொண்டு உடைச்சி எடுத்துருக்கலாம். அப்போ நாங்கள் மிளகு வெங்காயத்தை உடைச்சி போட்டு என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்படியே நல்ல வடிவாக இல்லாமல் முடிச்சு எடுத்துட்டேன். அப்போ நான் நீ வெட்ட போகிறேன். சின்ன சின்ன வெட்டினா காணும், நல்ல பெருசாக விட்டோணுமோ இல்லை நல்ல குருணியாக விட்டோணுமோ இல்லை, ஒரு அளவு சின்ன சின்ன வெட்டினா காணும். வெங்காயம் கடி விட டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் பழமையாக நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொருள் ஒன்று வச்சு கிடக்குது. அப்போ அதில் போய் நிற்கிறாது. அதை நான் சைட்டாக நின்று இதை விட்டுறேன். ஒரு புள்ளான ஒரு செட்டப்பாக கட்டின வீடு தான். அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஹோம் டூரும் வந்து போட சொல்லி கேட்டிருந்தேன். நான் கண்டிப்பாக போடுவேன் ஒரு நாளைக்கு. அது வந்து இப்போ நானே தனியாக தனியாக எடுக்கல. அது தனியாக வந்து எடுத்து கொண்டு வர உங்களுக்குமே பார்க்க போர் அடிக்கும். இது 2000 அளவு ஓகே. இது என்ன சும்மா சமைக்கிற இதுகள் தானே. அப்போ நான் நோம்பலாக காட்டலாம். மற்றது வந்து அதை நான் தனியாக வீட்டை காட்ட உங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும். அப்போ அதை காட்டி இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு காட்ட ஒரு அளவு படிவாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி வந்து நான் எடுக்காமல் ஒரு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். தேவையாக டைம் கிடைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் எடுப்போம்னு சொல்லி. அப்போ நான் கண்டிப்பாக அதுவும் ஒருக்கா போடுவேன். எங்கள்கிட்ட ஹோம் டூர் வந்து அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். மிளகு வெட்டி போட்டு அடுத்த என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கோ. நீங்களுமே வந்து நான் செய்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்கோ. உண்மைக்கும் சமைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவா தெரிய மாட்டேது, விருப்பமும் குறைவு. ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படியே படித்து முடிய வேலை கண்டு வளர்க்கிட்டான பின் அதால் வந்து அம்மாண்ட அக்காண்ட சாப்பாட்டை நம்பி அப்படியே வாழ்ந்தாச்சு. இனி அடுத்த கட்டம் திருமணம் பண்ணுறதுக்குள்ளே போகணுன்னா சமைக்கத்தானே வேணும். தனியாக இருக்கிறவண்டா சமைச்சு தானே சாப்பிடணும்னு சொல்லி போட்டு அப்படியே சமைச்சு பழக சொல்லி ஓடர். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாக வித்தியாசம் செஞ்சு பார்த்து இப்போ ஓரளவு எனக்கு சமைக்கிறதுக்குமே வந்து ஒரு விருப்பம் மாதிரி. இது சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, உப்பு எல்லாம் கொஞ்சம் அளவாக போடணும் அப்படி நான் இப்போ கொஞ்சம் சமைக்க பழகிட்டேன். அப்போ நான் இப்போ வீடியோவில் காட்டுற காணொலிகளுமே வந்து இப்போ உப்பு போடுற முதலெல்லாம் வீடியோகள் எடுக்க பக்கத்தில் கேட்டு தான் போடுறது. இப்போ நானே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பழகி இப்போ ஒரு அளவாக உப்பு எல்லாம் போட்டு வடிவாக சமைக்கலாம் பழகிட்டுன்னு. இப்போ நான் சமைக்கிற காணொலிகளாக தான் இப்போ கூடுதலாக உங்களோட சமையல் காணொலிகள் பயன்படுறேன். இந்த மற்ற வீடியோக்கள் எடுக்கிறது தனியாக நின்று எடுக்கிற வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. அதால் தான் வந்து மற்ற காணொலிகள் நான் எடுக்கிறேன். அப்போ சரி அப்படி காய்ச்சி வெங்காயம் அவ்வளோ வெட்டி முடிஞ்சுது. அப்போ பச்சை மிளகாயம் நாங்கள் சின்ன தான் வெட்ட வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் பெருசண்டா ஒரு வாய்க்குள்ள போட்டு தாண்டா அவ்வளோதான் சரியாக உரைச்சி விடணும். அப்போ நாங்கள் இப்படி ஓரளவு சின்ன வெட்டினா அவ்வளோவா கடி விடாது, கொஞ்சம் கொஞ்சம் தானே போகும். அப்போ ஓரளவு சின்ன நாங்கள் வெட்டுவோம். பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். இது நான் சின்னாக்களை கொடுக்குறேன்ட்டு தானே ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறேன். சின்னாக்களை கொடுக்குறோண்டா ஒரு பச்சை மிளகாய் போட்டால் காணுமேனு சொல்லி நாங்கள் உரைச்சி போடுமில்ல. அப்போ நாங்கள் பச்சை மிளகாயும் வெட்டி முடிஞ்சுது. அப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் தான் கிடந்தது, அதை நான் எடுத்துட்டேன். அப்போ தக்காளி பழத்தை தள்ளி வச்சு தான் போட்டணும். சில தக்காளி பழங்களுக்கு புழு வாடுறது நடவுக்குள்ள, அது சரியான அரியன வேறு இருக்கும் அப்படியான நேரங்களில். அப்போ நாங்கள் தக்காளி பழம் பண்ணால் இப்போ கோப்பையை வச்சு அப்படி வெட்டி பார்க்கக்கூடாது. என்னென்னு செஞ்சுன்னா இப்போ புழு இருந்தேன்டா உள்ளுக்கு எல்லாம் போகும். வெளியில் பார்க்க நல்ல பழமாக இருக்கும், உள்ளுக்க பார்த்தீங்கன்னா புழுவாக இருக்கும். அப்படியே ரைட். நான் மரக்கறிகள் எல்லாம் வெட்டி முடிஞ்சது. அப்படியே நாங்கள் கத்தியை கழுவி வச்சு போட்டு அடுத்தது என்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. சரி, நாங்கள் வந்து அடுப்பு கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே கவர் பண்ணி சட்டியையும் கவர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கேமரா செட் பண்ணி அடுப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். இனியும் வங்காள போகிறோன்னு சொல்லிச்சுன்னா நினச்சி வேற உடைச்சி கொண்டு தான் போகணும். அப்போ சரி இவ்வளவுமே வந்து காணும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா
முதல் அடுப்பை போட்டுட்டு பக்கம் குறைச்சி விட வேண்டாம். இந்த சட்டி எண்ணெய் கூடிச்சுன்னு சொல்கிறேன், எண்ணெய் நல்லா கொதிச்சுன்னு சொல்லி சொன்னால் சட்டி வந்து அப்படியே பூ கொண்டு பூ கிளம்பி வரும் அப்படியே. அப்போ அதனால் எனக்கு இந்த குட்டி சட்டிக்கு வந்து எண்ணெய் சம்மந்தமான பொரியல்கள் அப்படி எதுவும் சமையல் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ நான் அடுப்பை போட்டோன்னே பக்கம் குறைச்சி விட்றேன்னு இது வெங்காயம் அதுகள் தான் பொரிக்க போடணும். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா புகை கிளம்பி வராது. அப்போ நான் கொஞ்சம் குறைச்சி கும்பிடுவோம் மேன்புற சோழியன்னு சொல்லி போட்டு குறைச்சி விட்டு கிடக்கு. அப்போ எண்ணெயில் வடிவாக கொதிச்சுட்டு பக்கம் கொதிச்சுட்டு பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட போகிறோம். சரிங்க, தள்ளி வச்சுட்டு வெங்காயத்தை தண்ணி எடுக்க தக்காளி பழம் தவணை ஒன்று வருது. ரைட், இப்போ நாங்கள் வெங்காயத்தை நல்ல வடிவாக பொரிப்போம். நல்ல வடிவாக பொரிப்பது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு அரைவாசி கட்டத்துக்கு வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் பச்சை மிளகாயை அள்ளி போட வேண்டும். இப்போ நாங்கள் பச்சை மிளகாயை போட்டுட்டு இந்த வடிவாக குச்சி எடுக்கும் கொஞ்சம் நேரம் கிடந்து பார்த்தீங்கன்னா நான் பொடியில் போட்டு இந்த கேப்புக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த வடிவாக பொரிஞ்சிட்டுது. அப்போ நான் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை போடக்கூடே தக்காளி பழத்தை போட்டு நாங்கள் மசிச்சு விடுவோம். கொஞ்சம் எப்படி அதை போச்சு கொண்டு வரும் சட்டைக்கு. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா மணமண்ட தூள்களை போடுவோம். ஒரு சொட்டு மஞ்சள் தூள் போடுவோம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம், அப்படியே கொஞ்சம் சிறக்கு தூள் போடுவோம். இது ரட்டி சிறக்கு தூள் அதுவுமே வந்து கொஞ்சம் போடுவோம். எவ்வளோ சுவை வருதோ அவ்வளோ தூள் நாங்கள் அள்ளி போட வேண்டியாது. ரைட், அடுத்தது வந்து கறி மிளகாய் தூள் கொஞ்சம் போடுவோம். ரைட், அதுவுமே வந்து காணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டு ரசம் முசுத்தூள் போடுவோம். வேறா அதுவுமே வந்து கொஞ்சம் போடுவோம் காணும். சரி, அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். என்னடா உப்பை போடலன்னு யோசிப்போம். உப்பெல்லாம் கரைச்சி வச்சுட்டு வாரம் கூட போன்னு பார்க்கணும். ரைட், நாங்கள் உப்பை விடுவோம். ரைட், உப்புமை வந்து நல்ல வடிவாக விட்டாச்சு. நாங்கள் நல்ல வடிவாக சுவையான ஒரு உருக வைக்கிற மசாலா எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் தக்காளி பிரட்டல் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பக்கத்தில் அடுப்பை நிப்பாட்டுவோம் முருகா. ரைட், சரி, அகப்பு கரண்டி வந்து சின்ன நான் இதால் சுட்டு கொண்டு இருக்குது. சரி, பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் வந்து குழச்சி வச்ச மாவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருண்டை தான் மேலே போகுது. அப்போ நாங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா அக்கான்னு இந்த கட்டிங் பிளேட் இந்த மாதிரி ஒரு இது உண்டு, மிரக்கரை வச்சு வெட்டுருவோம் இதில் தானே. அப்போ இது என்னென்னு சொன்னால் எங்கண்ட மம்பட்டின்ற பிடி இது மேலே நல்ல நீட்டு மம்பட்டி ஒரு எவ்வளோ நல்ல நீட்டு இப்போ பிடிச்சி வெட்டிடாமல் இருந்தால் இப்போ இதை ஒரு துண்டை வெட்டி எடுத்தா நான் சொன்னேன் இது நல்லா இருக்குது ரொட்டி உருட்டுறோங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏண்டா சும்மா அந்நிய காசுகள் தானே ரொட்டி உருட்டுறோங்க எல்லாம் வேண்டினா என்னட்டு நாங்கள் இதை அப்படியே பாவிக்கிறோம். ஆனால் எங்கண்ட விட்டு கொண்டு வேண்ட தன்மனும் பாவ வேண்டாம்.
எங்கள் 2 பேருக்குமே வந்து ரொட்டி எண்டா விருப்பம். இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக வேண்டத்தன்மனும் அது வேண்டைக்கே பார்ப்போம். நாங்கள் சென்னதி ஒரு போனால் அங்கே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பார்த்து வேண்டுவோம் உண்டு. சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, எங்களை ரொட்டி மாவு இப்படி வச்சுட்டு இப்படி மமத்தி போட்டு உருட்டை போடுறோம். எவ்வளவு உருட்டணுமோ இச்சு அவ்வளோத்துக்கு உருட்டலாம். நல்ல மெல்லிசா வரக்கூடிய மாதிரி உருட்டணும். அப்போதான் உள்ளுக்கு எல்லாம் நல்ல வடிவாக விஞ்சி வரும். வெங்காயம் வெட்டி பொறிச்சு எனக்கு தடிமன் வந்த மாதிரி மூக்கு வளைஞ்சோன்ட்டு இருக்குது. வெங்காயத்தை இந்த காரத்தை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வருது. நான் வராதோ ஒன்று யோசிச்சு நான் வருது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த மசாலாவை வந்து வெங்காயம் போட்ட இதை 3ஆக பிரிக்க வரும். 3ஆக பிரித்து தான் வைக்க போகிறோம். அப்போ முதலாவதுக்கு ஒருக்கா வைப்போம். வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இப்போ இதை நாங்கள் இப்படி மடிக்க போகிறோம். திருப்பி இன்னொருக்கா இதை இப்படி மடிக்க போகிறோம். அப்போ திருப்பி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இப்படித்தான் மடிக்க போகிறோம். திருப்பியுமே வந்து இப்படி மடிக்க போகிறோம். மடித்து போட்டு என்ன செய்ய போகிறோம் என்றால் திருப்பி தேய்க்க போகிறோம் இப்படி. ரைட், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரொட்டி, கறி ரொட்டி ஒன்று தயார் செஞ்சாச்சு. அப்போ நான் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அப்போ இன்னும் 2 கிடக்குது. அப்போ நாங்கள் 2ஐயுமே வந்து இப்படி எடுத்து போட்டு அப்படி எண்ணெயில் பொரிக்க பார்ப்போம் வாங்க. சரி, பார்த்தீங்கன்னா 3மே வந்து நல்ல சூப்பராக ரெடி பண்ணி போட்டேன். ஒன்றுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கறியை வச்சுட்டேன் போல். அது வந்து ஒளியால் பிஞ்சு ஒளியால் வந்துட்டு அதை நாங்கள் கடைசியாக போட்டு எடுப்போம். முதல் 2ஐயும் போட்டுட்டு அதை கடைசியாக போடுவோம். அப்போ வாங்க நாங்கள் பொரிப்போம். சரி, சட்டிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோடக்கு காலமை அப்பளம் அதை பொரிச்சிட்டு வச்ச எண்ணெய். அப்போ நான் வந்து இதுக்குள்ளே இன்னும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு பொரிக்க போகிறேன். கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் பொரிப்போம். எண்ணெய் கொஞ்சம் நல்ல வடிவாக கொதிச்சா தான் நாங்கள் போட்டெடுக்க மலமலாண்டு பொரிஞ்சு வரும். எண்ணெய் கொதிக்காட்டே அப்படியே தப்பி கொண்டு இந்தி கொண்டு நிற்க முள்ளுக்குள்ளே. அப்போ நாங்கள் எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சோன்னு போட்டெடுப்போம். சரி, பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டு கும்பலெல்லாம் வருது. அப்போ நான் வந்து என்னுடைய மசாலா ரொட்டியை ஒன்றை போட போகிறேன். நல்ல வடிவாக உள்ளுக்கு எல்லாம் அவியட்டும். நல்ல அடுப்பை குறைச்சி விட்டு கிடக்கு. நல்ல வடிவாக புரியட்டுக்கும் பார்ப்போம் நாங்கள் எப்படி இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க எப்படி எல்லாம் பொரிஞ்சு வருது. அந்த பொன்னிறமாக பொரிஞ்சு வருது. நாங்கள் உள்ளுக்குள்ளே பிச்சு தான் பார்க்கணும் அவிஞ்சிட்டுதோ அவியலையோன்னு சொல்லி. இப்படியே நான் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வர மட்டும் மாற்றி மாற்றி பொரிய விட போகிறேன்னு பாருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு வீடியோ உண்டு யூடியூப்பில் வந்து பார்த்தேன். நான் அப்போ ஒருவர் வந்து செஞ்சவர். அப்போ நான் சில சாப்பாடுகளை பார்த்துட்டு கீழே கொமெண்ட்ஸை பார்த்துட்டு செஞ்சு பார்க்குறது நோம்பலாக. இதை வந்து நான் நோம்பலாக சரி ஈஸியாக இருக்குது தானே அப்படின்னு சொல்லி போட்டு செஞ்சு பார்த்தா உள்ளுக்கு வந்து எல்லாரும் எங்கண்ட பிள்ளையும் தான். அப்போ நான் திருப்பி அந்த வீடியோக்குள்ளே போய் கொமெண்ட்ஸை திருப்பி போய் பார்த்தேன். எல்லாருமே பண்ணிக்கிட்டு கொமெண்ட்ஸ் என்ன தம்பி உள்ளுக்கு அவியல் என்று சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லி. அப்போ நானுமே வந்து யோசனை இப்படி வந்தேன்னு சொல்லி போட்டு சரி திருப்பி அடுத்த கட்டம் செய்ய நாங்கள் கொஞ்சம் மெல்லிசாவே தப்பி பார்ப்போம். அப்போ சில அவியமென்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் இதை செய்து கொண்டிருக்கேன். ஆனால் இது வந்து நல்ல சூப்பராக வந்து பாருங்க என்ன கலராக வந்துட்டுன்னு சொல்லி.
நல்ல பொன்னிறமாக வந்து அவிஞ்சு வந்துட்டு அப்போ நான் இதை இறக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல் வெங்காயம் பொரிச்ச குட்டி சட்டிக்கு தான் வந்து பொரிச்சினான். அப்போ அந்த குட்டி சட்டியுமே வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டாக இருக்கும், சரியான ஹீட்டாக இருக்கும். சட்டி பார்த்தீங்கன்னா எந்த நேரம் புகை வந்தோடனே இருக்கும், அப்படி ஹீட்டாக இருக்கும். இந்த சட்டியுமே வந்து இப்படியே புகை வருது பாருங்க. அது புகை வந்து கீழே கருகி சைட் எல்லாம் கறியிடும். அது சட்டிக்கு மருத்தமோ இந்த பாடோ ஆருக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் அடுத்ததையுமே வந்து போட போகிறோம். சரி, நல்ல வடிவா சட்டி ஹீட் ஆகிட்டு போலக்கு மழை மழன்னு பொரியுது பாருங்க. இந்த பாருங்க இப்படி வந்துருக்குன்னு சரி நல்ல பொண்ணுக்கமாக வந்துருக்கு. சரி, நாங்கள் ஒரே பக்கமாக கன நேரம் விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து கறி போடும், அப்புறம் சாப்பிட இல்லாத. அப்போ நான் மாற்றி திருப்பி போட்டால் தான் 2 பக்கம் சமனான அளவில் வேகி நல்ல சுவையாக வரும். அன்றைக்கு எனக்கு ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்தது, நீங்கள் ஆசிரியரோ இல்லாட்டி ஏதோ பேச்சாளர் அப்படின்னு ஒரு கொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நக்கலுக்கு போட்டியில் என்னத்துக்கு போட்டியில் தெரியா. நான் வந்து நோமலாக கதைக்கிற மாதிரி தான் கதைச்சி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நச்சு போட்டியில் அதே நான் ரிப்ளை பண்ணினான். நான் ஆசிரியரும் இல்லை பேச்சாளரும் இல்லை, நான் ஒரு சாதாரண டெய்லர்ன்னு சொல்லி ரிப்ளை பண்ணி விட்டேன். நான் அப்போ நார்மலாக தான் நான் கதைக்கிற மாதிரி தான் கதைச்சி வீடியோ போடுறது. என்னென்னு சொல்லி சும்மா நடித்து கதைக்கு எல்லாம் வராது. நார்மலாக இயல்பு நிலையில் எப்படி இருக்கணும் அப்படித்தான் வீடியோக்களையும் பதிவு செய்கிறது. அப்போ பாருங்கோ, பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா தெரிஞ்சாங்களே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. ரைட், நாங்கள் அடுத்ததுங்கண்ட 3வது ரொட்டியை போட போகிறோம். அது வந்து வெங்காயம் எல்லாம் தெரிச்சு வழியால் வந்துட்டு போட்டு எண்ணெயையும் பழுதாக்கி விடுவோம். பாருங்க, அது பொதியும் என்ன எண்ணெய் கொஞ்சம் கருத்து கொண்டு போகுது. சரி, அப்படியே நாங்கள் 3ஐயுமே சுட்டு போட்டு வந்து நான் உங்களை காட்டுன்னு பாருங்க. சரி, பார்த்தீங்கன்னா 3 ரொட்டி அதில் 2 கறி வெட்டு மாதிரி வந்துட்டு. உண்மைக்கும் இந்த அடுப்புலான்னு நாங்கள் ஃபுல்லாக சொல்லுவோம். என்ன சொல்லி சொன்னால் வீட்டையுமே வந்து செய்கிறேன்னா அடுப்பு குறைச்சி விட்டேன், அவ்வளோ ஹீட்லியான் இருக்கும். இது குறைச்சி விடாமல் நான் கொதிச்சு போக வர்றதுக்கு நான் என்னத்தை செய்கிறது. பாருங்க, ஒன்று தான் நல்ல சாஃப்டாக வந்துருக்கு. கை தொடவே உடையுது அப்படியே பாருங்க. மற்றதுமே வந்து கொஞ்சம் நிறையவே கறி போட்டது, அவ்வளோ ஹீட்டாக கிடக்கு சட்டி. ஆனாண்டே பெரங்காய் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க, குறைச்சி விட்டு நோம்புல சுடுபட்டது கருகாமல். அது இதிலும் கூட கொஞ்சம் பெரிய சட்டியை சுட்டுனாங்களா, இப்போ நல்ல வடிவாக சுடுபட்டது. இது என்ன பிரச்சனைன்னு உண்மைக்கும் தெரியாது. அடுப்புலையுமே வந்து ஒன்று சின்ன அடுப்பாக வரும், ஒன்று பெரிய அடுப்பாக வரும். இது 2மே பெரிய அடுப்பு. அப்போ இதில் எதை செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நார்மலாக மற்றது அவசர சமையலுக்கு நல்ல சுகமான அடுப்பு. இப்போ சுடுதண்ணி ஒன்று வைக்கணுண்டா பக்கம் போட்டு கூட்டி விட்டோம்னு சொல்லிச்சுன்னா சுடுதண்ணி 2 நிமிஷத்தில் கொதிச்சு வந்துடும். அப்புறம் நான் வந்து ஒன்றை பிரித்து காட்டுவேன். நல்லதையே நாங்கள் பிரிப்போம் பாருங்க. அப்படியே பிஸ்கெட் மாதிரியே பிரிஞ்சு வருது. உள்ளுக்கு எல்லாம் பாருங்க அப்படியெல்லாம் அவிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லி. அப்படியே சூப்பராக ஒரு பிளேண்டி ஒன்று போட்டு குட்டிச்ச ஒன்று செஞ்சேன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்க. இப்போ நான் பக்கம் வீடியோ முடிச்சுட்டு இருக்கேன். அப்போ இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் டித்திக்கு வந்து என்னோட தான் படுத்து நித்திரையாக போனவர். அப்போ நித்திரை கொள்ளைக்க தூக்கி கொண்ட கிடத்தைக்கு சொன்னிச்சுட்டு நீதில் படம்னு சொல்லி அப்போ நான் ஓமன்ட்டு சொல்லி போட்டு கொஞ்சம் படுத்துட்டு எழும்பி நான் வந்துட்டேன். 4 குழம்பி கூப்பிட்டு கொண்டு இருக்குது. அப்போ சரி நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு அவரையும் கூட்டி கொண்டு வந்துட்டு ஒரு பிளேண்டி ஒன்று ஆற்றி அவருக்கும் கொடுத்து நானும் குடித்து குடிப்போம். ரைட், இவ்வளோதான் நாங்கள் இந்த காணொலி. அப்போ எங்கள்ட காணொலி உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க, தெரிஞ்சாக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்ற கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். நான் மிதுசா, நன்றி உறவுகளே.